श्रीमदाचार्य चरणारविन्दाभ्यां नमः। आसनं कल्पयामि। श्रीमदाचार्य चरणारविन्दाभ्यां नमः। पादारविन्दयोः पाद्यं पाद्यं समर्पयामि। श्रीमदाचार्य चरणारविन्दाभ्यां नमः। हस्तयोः अर्घ्यमर्घ्यं समर्पयामि। श्रीमदाचार्य चरणारविन्दाभ्यां नमः। मुखे आचमनीयमाचमनीयं समर्पयामि स्नपयामि। यो राजासन्राज्यो वासो मे न यजते देवसुवामेतानि हवीगुंषि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति त एनं पुनः सुवन्ते राज्याय देवसूराजा भवति। श्रीमदाचार्यचरणारविन्दाभ्यां नमः। कर्पूरमङ्गलनीराजनं दर्शय। त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वर। श्रीमदाचार्यचरणारविन्दाभ्यां नमः। प्रदक्षिणनमस्कारान् समर्पयामि। प्रसन्नार्घ्यं करिष्ये। घाट्य योगकलया हृदयाब्जकोशं धन्यैश्चिरादपि यथा रुचि गृह्यमाणः यः प्रस्फुरत्यविरतं परिपूर्णरूपः श्रेयः समे दिशतु शाश्वतिकं मुकुन्दः। श्रीमते शङ्करार्याय धीमतेऽद्भुतशक्तये नमोऽस्त्वद्वैतसिद्धान्तस्थापनोपात्तमूर्तये। जगद्गुरु श्रीमद् आदिशंकर भगवत्पादाचार्याள் 1200 வருடங்களுக்கு முன்பு இந்த பவித்திர பாரத நாட்டில் அவதாரம் பண்ணினார் என்கிற ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. பகவான் கீதையில் சொன்ன மாதிரி यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् என்று சொன்ன மாதிரி இந்த சனாதன தர்மத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை வந்தபோது தானே அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தின் உத்தாரம் பண்ணுவேன் என்று பகவான் கீதையில் கூறியிருக்கார். அதுபடியே பல அவதாரங்களில் இந்த தர்மத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான ஸ்திதி வர்றதுக்கு யார் காரணமாக இருக்காரோ அப்பேற்பட்ட ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணி இந்த தர்மத்தை உத்தாரம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த கலியுகத்தில் பகவத்பாதாள் ஆதிசங்கர் ரூபத்தில் பகவான் அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தின் உத்தாரம் பண்ணியிருக்கார். எப்படி மற்ற அவதாரங்களில் பகவான் ராட்சச சம்ஹாரம் பண்ணியிருந்தானோ அந்த மாதிரி இந்த அவதாரத்தில் பகவத்பாதாள் யாரையும் சம்ஹாரம் பண்ணலை. பகவத்பாதாள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். ஏன்னா அப்போது அஜ்ஞானத்தை தான் போக்க வேண்டி இருந்தது. இந்த அஜ்ஞானம்ங்கிறது இருக்கிறதுனால்தான் ஒரு பொருளை நாம் பார்க்க முடியாது. அதனால் அப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை போக்கினால்தான் உண்மையான ஒரு பொருளை நாம் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருந்ததுன்னா அது பார்க்க முடியாது. நம்ம மூஞ்சை நாம் பார்க்க முடியாது. அது அழுக்காக இருக்குன்னா அது பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த அஜ்ஞானம்ங்கிறது இருக்குன்னா உண்மையை நாம் பார்க்க முடியாது. அதனால் அப்பேற்பட்ட அஜ்ஞானத்தை போக்கணும், உண்மையான ஒரு தத்துவத்தை எல்லோருக்கும் உபதேசம் பண்ணணும் என்று ஜகத்குரு ஆதிசங்கர் இந்த அவதாரத்தில் குருஸ்வரூபியாக வந்து எல்லோருக்கும் இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். சிறந்த இந்த அத்வைத தத்துவத்தை அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். வேதங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அவர் தெளிவான ஒரு அர்த்தத்தை சொல்லி இது உண்மையான இந்த அர்த்தம், இது தான் உண்மையான வழி அப்படின்னு எல்லோருக்கும் காட்டி கொடுத்தார். ஏனென்றால் இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும்
அர்த்தம் சொல்லணும் என்றால் வெறும் அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கார், அப்புறம் என்ன சொல்ல போகிறார், இதே மாதிரி வாக்கியம். வேதம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கிரந்தம். அதனால் இதே மாதிரி வாக்கியம் இன்னொரு இடத்துலையும் வரும். வந்தால் அங்கே எப்படி இருக்குது, அங்கே முன்னாடி என்ன சொல்லியிருக்கார், அப்புறம் என்ன சொல்லியிருக்கார், இது எல்லாத்தையும் பார்த்து தான் சொல்லணும். ஏதோ ஒரு வாக்கியத்தை அப்படியே எடுத்துட்டு சொல்ல முடியாது. ஒரு வாக்கியத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அர்த்தம், அதே வாக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு அர்த்தமும் இருக்கும். அப்படியே அதனுடைய அர்த்தம்னு சொல்ல முடியாது. எல்லா சமயத்துலேயும் ஒரு வாக்கியத்துக்கு அப்படியே அர்த்தத்தை நாம் எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குது, வெறும் இப்போ நாம் பேசக்கூடிய ஒரு பாஷையிலேயே இந்த பார்த்துக்கிறதுங்கிற ஒரு பதத்தை எத்தனை விதமாக நாம் உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம். எப்படி, இப்போ ஒரு கண்ணாடியில் நம்ம மூஞ்சை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கண்ணாடி எதிரில் நின்றுண்டு நம்ம மூஞ்சை நாம் பார்த்துக்கிறோம். நான் என்னோடய மூஞ்சை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கண்களால் நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது, இதுதான் பார்த்துக்கிறது என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். இதே ஒரு பதம் இன்னொரு இடத்துல பேசுகிற போது சொன்னால், அப்பா அம்மாவே பார்த்துக்கிறேன், குழந்தைகளே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதனோட அர்த்தம் என்ன, சும்மா அவரை முன்னாடி உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே எப்படி கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு அப்படி பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அப்பா அம்மா முன்னாடி நிறுத்த வச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தால், குழந்தைகளை முன்னாடி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அது பார்த்துக்கொள்றதுன்னு ஆகாது. இங்கே கேட்டால் என்ன, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நன்னா பார்த்துட்டு இருக்கேன், நன்னாவே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது பார்த்துக்கிறது கிடையாது. இங்கே பார்த்துக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு என்ன வேண்டி இருக்கோ, ஒரு குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் அவர்களுக்கு என்ன வேண்டி இருக்கோ அதை கொடுக்கறது. அவருக்கு ஒரு கஷ்டமும் வராதபடி அவளுக்கு என்ன வேண்டி இருக்கோ அது கொடுக்கறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறது, அதுதான் பார்த்துக்கிறது. இங்கே பார்த்துக்கிறதுன்னா அப்படி, ஒருத்தனை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது, அவங்ககிட்ட சொல்கிறான், உன்னை பார்த்துப்பேன், அவனை பார்த்துக்கிறேன் நான் ஏதாவது பண்ணி அப்படின்னு சொல்கிறான். உன்னை பார்த்துப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறான். இதே ஒரே சப்தம் 3 சந்தர்ப்பங்களில் பிரயோகம் பண்ணுற போது அதுக்கு 3 விதமாக அர்த்தம் வருது. அதனால் இந்த பேசுகிற ஒரு பேச்சிலேயே ஒரு பதத்துக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கிற போது, இந்த பெரிய கிரந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வேதத்தில், வேதம் புராணம் இந்த எல்லா கிரந்தங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லணும் என்றால் எவ்வளவு யோசனை பண்ணி சொல்லணும். இதனுடைய அர்த்தம் என்ன, முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்தபோது அங்கே என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, இங்கே எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அப்படி இதெல்லாம் யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? இவ்வளவு பெரிய வேதம், சாஸ்திரம், புராணம் இது எல்லாத்தையும் யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? அந்த சர்வஜனாக இருக்கக்கூடிய பகவானால் தான் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த பகவானே பகவத் பாதாள் ரூபத்தில், ஆதிசங்கர் ரூபத்தில் வந்து இதனுடைய அர்த்தம் என்னங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு இருக்கார். அதனால்தான் பகவத் பாதாள் பற்றி சொல்கிற போது முதல்ல நாம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம்னா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். அவருக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாம் தெரியும். என்ன ஸ்ருதியில் எந்த இடத்துல என்ன வாக்கியம் வருது, என்ன புராணத்தில் எங்கே என்ன வாக்கியம் இருக்குது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அவரோட கிரந்தம் அந்த பாஷ்யத்தை பார்த்தா நாம் தெரிஞ்சுக்கலாம். அவர் பாஷ்யத்தில் அங்கங்கே சில வாக்கியங்களை சொல்கிறார். ஒரு விஷயம் சொல்லிட்டு, இதை பற்றி இந்த புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதை பற்றி இந்த உபனிஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது எங்கே இருக்குது, அவ்வளோ பெரிய புராணம், அந்த பெரிய புராணத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்லோகம் இருக்கும். அது அப்படியே பகவத் பாதாள் இங்கே சொல்கிறார். அதனால் இந்த வேதம், சாஸ்திரம், புராணம் இதெல்லாமே யாருக்கு தெரியுமோ அவரால் தான் இதுக்கு சரியான ஒரு அர்த்தத்தை சொல்ல முடியும். எங்கள் குருநாதர் அப்போ காலட்டியில் சதமானோத்சவம் நடக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னது, அது இப்போ ஞாபகம் வருது. இப்போது பகவத் பாதாள் பாஷ்யத்தில் எங்கெங்கேருந்து அவர் அந்த
புராணம், ஸ்ருதி, இந்த உபனிஷத்து, வேதம், புராணம் முதலான கிரந்தங்கள்லேருந்து வாக்கியங்களை கொண்டு வந்து இங்கே காமிக்கிறாரோ, அந்த ஒவ்வொரு வாக்கியம் எங்கெங்கே வருது அப்படின்னு தேடணும்னா ஒரு லைப்ரரிக்கு போய் உட்காரணும். எல்லா புஸ்தகங்களும் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்கு போய் உட்காந்து இந்த வாக்கியம் எங்கே இருக்கோ இந்த புஸ்தகம் எடுத்து பார்க்கணும், அதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும் ஒரு ஸ்லோகம். அப்புறம் அடுத்த வாக்கியம் இங்கே இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்காது, அது இன்னொரு இடத்துக்கு போகணும், அந்த ரேக்கில் இருக்குது அந்த புக்கு, அங்கே போகணும், அங்கே ரேக்கிலேருந்து புஸ்தகம் எடுத்து தேடணும், அது அங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்கணும். பார்த்தா தான் அந்தந்த வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து ஒரு வாக்கியம் சொல்கிறார், அதிலிருந்து ஒரு வாக்கியம் சொல்கிறார், இப்படியெல்லாம் பல வாக்கியங்களை அவருடைய கிரந்தங்களில் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாத்தையும் காட்டி அந்த ஒரு அத்வைத்த தத்துவத்தை அவர் பகவத்பாதால் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அங்கே குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னார், பகவத்பாதாள்னா அவர் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு மூவிங் லைப்ரரி அப்படின்னு பகவத்பாதாளுக்கு சொல்லணும் அப்படின்னு குருநாதர் ஒரு தடவை சொன்னார். ஏன்னா எல்லாமே ஒரு லைப்ரரியில் எவ்வளோ புஸ்தகம் இருக்கோ அத்தனை புஸ்தகங்களில் எங்கே என்ன வருது அந்த அர்த்தத்தோட எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்பேற்பட்ட, அதாவது அவர் தான், அதனால்தான் அவர் பகவானுடைய அவதாரம். ஆதிசங்கர் பரமசிவனுடைய அவதாரமாக அவர் இந்த தர்மத்தின் உத்தாரம் பண்ணியிருக்கார். இந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை உபதேசம் பண்ணி இந்த உலகத்துக்கு பரமானுகிரகம் பண்ணியிருக்கார். இன்றைக்கும் இந்த ஒரு தர்மம், இந்த சனாதன வைதிக தர்மம், இந்த ஹிந்து தர்மம் இவ்வளவு திருடமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் பண்ணின அந்த தர்ம சம்ஸ்தாபனம்தான். இப்பேற்பட்ட இந்த ஒரு தர்மம் எப்போதும் பிரச்சாரத்தில் இருக்கணும், எல்லோருக்கும் இந்த தர்மத்தின் மார்க்கதர்சனம் கிடைக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோட ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் சதுராம்நாய பீட்டங்களை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். இந்த பீட்டங்களில் ஸ்ருங்கேரி க்ஷேத்திரத்தில் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர பகவத்பாதாள் இந்த தட்சிணாம்நாய ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். சாரதாம்பாளை இங்கே ஸ்தாபனம் பண்ணி இந்த சாரதா பீட்டத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதனால தான் இதுக்கு சாரதா பீட்டம் என்கிற ஒரு பேர் வந்திருக்கு. இந்த ஒரு பீட பரம்பரையில் 36வது அதிபதிகள் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் எங்கள் குருநாதர். அவர் இந்த ஒரு பீட்டத்தில் இப்போது அதிபதிகளாக இருந்து எல்லோருக்கும் விசேஷமான ஒரு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவருடைய பரமானுகிரகத்தால் இந்த ஒரு யாத்திரையை ஆரம்பித்து இன்றைக்கி இந்த சென்னையில் இந்த ஒரு யாத்திரை எல்லாம் நடந்திருக்கு. நான் இந்த யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய அனுமதியை அடைஞ்சு அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ண, இதெல்லாம் நன்னா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். என்ன தொந்தரவும் இல்லாமல் இது நன்னா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப நன்னா நடக்கும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஒரு வார்த்தையால் தான் இவ்வளவும் நன்னா நடந்துட்டுருக்கு. அவர் பண்ணின அந்த ஆசீர்வாதம், அவருடைய அந்த பேச்சில் வந்த அந்த ஒரு வாக்கியம், அதுதான் இது எல்லாத்தையும் நடந்துட்டுருக்கு. அவருடைய அனுகிரகத்தில் தான், பரமானுகிரகத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் இது இவ்வளோ எல்லோரும் சொல்லியிருந்தார், இது ரொம்ப நன்னா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார். இது எப்படின்னா எனக்கு என்ன தோன்றதுன்னா அவர் பண்ணின அந்த ஒரு அனுகிரகம், எந்த ஒரு நன்னா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அவர் இவ்வளோ நன்னா நடக்கும்னு சொன்னதுனால்தான் இதெல்லாமே என்னெல்லாம் இதில் நன்னா நடந்துட்டுருக்கோ இதெல்லாமே அவருடைய பரமானுகிரகம். அதனால்தான் இவ்வளோ நன்னா இது நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு இங்கேருந்தே என்னுடைய மனசில் எங்கள் குருநாதருடைய பாதார விந்தங்களை ஸ்மரித்து அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கோம். அவருடைய அனுகிரகம் எல்லோரு மேலேயும் சதா காலம் இருக்கட்டும். தத்வாரா எல்லோருக்கும் எல்லா விதமான ஸ்ரேயஸுகளும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் நாராயண ஸ்மரணபூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும்ங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சந்தேகத்துக்கும் அவகாசம் இல்லை. நான் பகவான்கிட்ட அதுதான் பிரார்த்தனை பண்ணேன். கண்டிப்பாக பகவானுடைய அனுகிரகத்தில் அது நடக்கும்ங்கிற விஷயத்தில் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி எல்லோருக்கும் மறுபடியும் நாராயண ஸ்மரணபூர்வகமாக ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஒரு வார்த்தையை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா.
சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா ஒரு நாளில் கடும் சாபத்தால் சந்திரன் உடல் தேய்ந்து பிறையாகினான். ஈசன் பதம் நாடி கரம் கூப்பினான். மீண்டும் வளர்கின்ற வரம் வாங்கினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான். சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். உள்ளம் கனிந்தேசன் பிறை சூடினான். சந்திரமௌலீஸ்வரன் ஆகினான். மலைவாழிறைவா இகம்பரம் இரண்டிலும் அருள் தரும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. ராகு சனி கேது எதுவாட்டேனும் சிவனை பணிந்தாலே குறை தீருமே. நாளும் சிவன் பூஜை புரிந்தோமே கிரகங்கள் எல்லாமே நலம் சேர்க்குமே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. அண்டம் எங்கெங்கும் சிவனாட்சியே காணும் இடம் எங்கும் அவன் காட்சியே. கருணை கடலே சிரம் தனில் பிறைதனை அணிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. செஞ்சடை கொண்டவனே சிந்தனை எங்கிலும் வந்து நிறைந்திடும் மாசர சங்கரனே. சந்தனமாய் திருச்சாம்பலை மேனியில் பூசி அமர்ந்தவனே. சீரிடும் நாகத்தை பொன்மணியாக கழுத்தில் அணிந்தவனே. ஆனை முகந்தனை ஆறு முகந்தனை என்ற சதாசிவனே. சக்தி தனக்கொரு சக்தி கொடுத்ததும் எங்கள் மகேஸ்வரனே. சந்திரமௌலீஸ்வரனே 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 சிதம்பரம் தனில் நடம் புரிந்திடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா
மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா, அழகிய ஸ்ரீ சைலம் தனில் வாழும் ஜெகதீஸ்வரா, பணிவுடன் வானோரும் மண்ணோரும் பரம்பொருள் என தினம் வணங்கிடும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரா, மனக்குறை தீர்க்கும் தியானேஸ்வரா. நவராத்திரி நாயகியே கலைமகளே தவக்கோல நாரணியே பூமகளே, நவராத்திரி நாயகியே கலைமகளே தவக்கோல நாரணியே பூமகளே, தாமரை மலரினில் மலர்பவளே தாமரை மலரினில் மலர்பவளே, தமிழிசை அமுதாய் வாழ்பவளே, தாமரை மலரினில் மலர்பவளே, தமிழிசை அமுதாய் வாழ்பவளே, நவராத்திரி நாயகியே கலைமகளே தவக்கோல நாரணியே பூமகளே. கலந்தவளே நாதகான ஒலியோடு கலந்தவளே, வேத ஞான மந்திரமாய் கனிந்தவளே, வேத ஞான மந்திரமாய் கனிந்தவளே, நவராத்திரி நாயகியே கலைமகளே தவக்கோல நாரணியே பூமகளே. மின்னலாய் புன்னகை புரிபவளே, திரளாய் தவழ்ந்தே வருபவளே, மின்னலாய் புன்னகை புரிபவளே, தென்றலாய் தவழ்ந்தே வருபவளே, கண்ணலாய் செல்வம் தருபவளே, தமிழ் மன்றமாய் உலகெல்லாம் பூத்தவளே, களிப்பவளே, வீணையின் ஒலியில் களிப்பவளே, விழிகளில் ஒளிமயமாய் கனிபவளே,
விழிகளில் ஒளிமயமாய் கனிபவளே நவராத்திரி நாயகியே கலைமகளே தவக்கோல நாரணியே பூமகளே தாமரை மலரினில் மலர்பவளே தமிழிசை அமுதா